ரொம்ப நல்லா இருக்கு. பொங்கல் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். இப்படி இருந்தது தான் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெண் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம், அதோட மெஷர்மெண்ட்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 29 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. அதோடு சேர்த்து தாளிப்பு வழக்கமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. இது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க இப்போ சுவையான வெண்பொங்கல் நல்லா வாயில் போட்டால் கரையிற மாதிரி நல்ல ஜம்முன்னு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த பாத்திரத்தில், அதாவது குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த டம்ளர்லேயே 1.25 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்க, தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அரிசியும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. பாருங்க, இது ஊறினதுக்கப்புறம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் பாசிப்பருப்பு எடுத்தேன். 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. வதக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். பச்சையாக இருக்க ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு 1.5 கப் அளவுக்கு நமக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 1 கப்புக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்புக்கு அளவு எடுத்துக்க வேணாம், அரிசிக்கு மட்டும் அளவு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இது வந்து 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நமக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்னென்னலாம் போட்டு தாளிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நமக்கு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றும் போது என்னாகும், நமக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு வந்து அது இறுகி போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கலை நெய்யும் எண்ணெயும் காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தலதலாட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா உப்பும் போட்டுட்டோம், ஜீரகமும் அதில் சேர்த்தோம். பாருங்கள், சுத்தமாக அடியும் பிடிக்கல, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பொங்கல் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தது தான் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு பக்கமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டோம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா துண்ண பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம்.
இதில் 2 இது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். ரொம்ப கருக வைக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த பொங்கலில் ஊற்றிடலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்ல வாசனையான வெண்பொங்கல் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பொங்கல் பிடிக்காது, வீட்டில் செஞ்சால் பொங்கல் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பொங்கலை நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல வாயில் போட்ட உடனே வலிக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு பொங்கலை இந்த வருஷம் நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.